கட்சியில் இருந்து அல்லது 19 திருடர்களும் மனம் மாற வேண்டும். மனம் மாறி தமிழரசு கட்சியின் பொறுப்பில் இருக்கும் அலிபாபாக்கள் இந்த இடங்களில் இருந்து விலக வேண்டும். புதிய சூழ்ச்சிகள் தமிழரசு கட்சியில் இன்று ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அரங்கேற்ற காத்திருக்கின்றது. 165 பேர் பொதுக்குழுவில் இருந்து வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள். இதை கூட தமிழரசு கட்சியில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தெரியாமல் உங்களது பின்புலம் என்ன என்றதை நாங்கள் கேள்வி கேட்டுத்தானே ஆக வேண்டும். கேள்வி கேட்காமல் உங்களை விட முடியாது. நீங்கள் உங்களோட பாட்டில் எல்லாம் போல் அப்படின்னா உங்களோட அடி மனதில் உள்ளது தேசியம். இவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் இதற்கான பதில் கிடைக்கும் என்று சொன்னால், யாழ் மண்ணில இந்த கட்சியை தலைவராக இருந்த மாவை சேனாராஜன் கடைசி காலத்தை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு குறிப்புகளை சொல்லி அவரை ஒரு செயல்பாடற்றவராக காட்ட நினைத்தவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். இயக்கத்தாலேயே களவெடுத்த கள்ளன் என்று கலைச்சி விட்டு 2010ஆம் ஆண்டு போனவன அது பரவாயில்ல, போய் அது அரசியல் நடத்தட்டும், அதுல எந்த சிக்கலும் இல்லை என்று போன ஒரு ஆளை ஒரு சங்கத்தில இருந்து பணத்தை கொள்ளையடிச்சா பகிரங்கமா கொள்ளையடி அந்த அழிவுகளை வெளியில சொல்றதுக்கு இன்னைக்கு சந்தர்ப்பமும் இல்லை, சொல்ற காக்கலும் இல்லை. வன்னியில் எப்படி நாங்கள் கொல்லப்பட்டோம், கொலை செய்யப்பட்டோம் என்ற விஷயங்களை நாங்கள் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு இனம். மத்திய குழுவில் இந்த இதுகளுக்கு நடவடிக்கை எடுத்தாலே நீங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் 100 வருஷம் மரண தண்டனை தான் இருக்கு. புலிகளின் பலவந்த ஆட்சேர்ப்பையும் அரசு விசாரிக்க வேண்டும். காட்டி கொடுக்கிறானோ இல்லையோ, காட்டி கொடுக்கும் ஒருவர். இது நாங்கள் போராடின மண், நாங்கள்லாம் இங்க நின்ற நாங்கள் தான் சொல்ல வேணும். அப்படி சொல்ற இருந்தா நான் அங்க நின்ற நான் முஸ்லீம்களுக்கு ஒரு இனச்சுத்திகரிப்பும் ஒருத்தர் ஏழு சாணிக்கு நடிக்கிறார். அவருக்கு அது கூச்சம் இல்லை, ஏனென்றா அவர் அதுக்குள்ள நின்று வந்தால் தானே. அப்ப அவருக்கு அது கூச்சமே இல்லை. அவர் தமிழரசு கட்சி இது உண்மையா ஊடகத்துல கிடந்தது, உண்மையா இது இவர் அடிச்சாரா? இன்று எங்கள் தமிழினம் பாரிய அகிம்சை ஆயுத போராட்டங்களின் பின் ஒரு யாரும் பொறுப்பெடுக்க முடியாத ஒரு இடைநிலையில் விடப்பட்ட இனமாக இருக்கின்றது. உண்மையில் தமிழரசு கட்சி தான் சகல கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஈழ விடுதலை போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டிய ஒரு கட்சி. ஆனால் அது இன்று ஒரு துரதிர்ஷ்டவசமாக ஒரு இக்கட்டில் சிக்கி இருக்கின்றது. இன்று இந்த கட்சியின் பொதுக்குழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இயங்க முடியாத நிலையில் முடக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த கட்சியானது அலிபாபாவின் கையிலும் அவருடன் சேர்ந்த 19 திருடர்களின் கையிலும் மாட்டியிருக்கின்றது. இந்த அலிபாபாவையும் 19 திருடர்களையும் இந்த கட்சியில் இருந்து அல்லது 19 திருடர்களும் மனம் மாற வேண்டும். மனம் மாறி தமிழரசு கட்சியின் பொறுப்பில் இருக்கும் அலிபாபாக்கள் இந்த இடங்களில் இருந்து விலக வேண்டும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய இந்த அடுத்த நகர்வை பற்றிய சிந்தனையில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த வழக்கு போட்டது என்றது ஒரு விடயம் இருக்கு, அது எய்த அம்பு யார் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அம்பை தெரியும், ஆனால் அந்த எய்தவன் யார், அந்த சுத்துமாத்து யார் என்பதை கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முதல் மக்கள் அடையாளம் காண வேண்டும். என்னன்னு சொன்னா, தற்காலிக தமிழரசு கட்சி தான் வெல்ல வேண்டும் என்பதே உண்மை. ஆனால் தமிழரசு கட்சி வென்று எதையும் சாதிக்க போவதில்லை. இன்றைய நிலைமையில் தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளும் தற்காலிக வெற்றிகள் தமிழரசு கட்சியின் நிரந்தர அழிவில் கொண்டு போய் அதை நிறுத்தும். இதுதான் உண்மை நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, புதிய சூழ்ச்சிகள் தமிழரசு கட்சியில் இன்று ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அரங்கேற்ற காத்திருக்கின்றது. எமது கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் 326 பேர், நான் நினைக்கிறேன் இறுதியாக நடந்த கூட்டத்தில் 326 பேர் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், எங்களிடம் உள்ள 57 பிரதேச சபைகளுக்குள்ள அல்லது பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட 57 பிரதேச குழுக்கள், அதை நாங்கள் சொல்லுவது தொகுதிக்குழு என்று. எனவே தமிழரசு கட்சியின் 57 தொகுதிக்குழுவில் இருந்து 285 பேரும் மத்திய குழுவில் 41 பேருமாக
மொத்தமாக 326 பேர் இருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் அண்மையில் ஸ்ரீதரன் கூட ஒரு அறிக்கையில் விட்டிருந்தார், இந்த 326 பேருடன் சேர்ந்து மீண்டும் ஒரு தெரிவை செய்து தமிழரசு கட்சியை முன்னகர்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த சுத்துமாத்து தியரி என்னவென்றால் 161 பேர் தான் பொதுக்குழுவில் இருக்கலாம். 161 பேர். அப்படி என்று சொல்லி சொன்னால் 165 பேர் பொதுக்குழுவில் இருந்து வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள். இதை கூட தமிழரசு கட்சியில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தெரியாமல் கண்மூடி மௌனிகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது தாங்கள் வெளியேற்றப்பட போகிறார்கள் என்று. முல்லைத்தீவில் உண்மையிலே 25 பேர் பொதுக்குழுவில் இருக்கிறார்கள். வவுனியாவில் 20 பேர் வரை இருக்கிறார்கள். மன்னார்ல 25 பேர். மொத்தம் கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல் பொதுக்குழுவில் எங்களது வன்னி பிரதேசத்தில் இருக்கிறார்கள். இவர்களின் தியரிப்படி முல்லைத்தீவுக்கு 5 பேர், மன்னாருக்கு 5 பேர், வவுனியாக்கு 5 பேராக 15 பேர் மட்டும்தான் வரலாம் பொதுக்குழுவுக்கு என்ற ஒரு புது தியரி ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களது சுயநலத்துக்காக. இதை கேள்வி கேட்க யாருக்காவது தகுதி இருந்தால் கேள்வி கேட்க வேண்டும். நீ இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும் மேடையில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள், நீங்கள் எங்களது இந்த பொதுக்குழுவில் இருக்கும் 326 பேருடன் இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா, அல்லது உங்களது எண்ணங்களின்படி 161 பேர் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா என்ற கேள்வியை கட்டாயம் பொதுமக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழரசு கட்சிக்காரனுக்கும் இதுக்கான உரிமை உண்டு, கேட்க வேண்டும். இப்படி பார்த்தால் வன்னி மாவட்டத்தில் 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக, அதே போல இன்று யாழ்ப்பாணத்தில் 6, 1 குறை. இப்போ வன்னிக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர் நம்பர் கூட இலக்கங்கள் கூட இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு 15 பேரை தந்துவிட்டு, எங்களோட வன்னி மாவட்டத்தில் 15 பேரை தந்துட்டு, அப்போ 15 பேர் போனால் மிச்சம் 70 பேரில் 15 பேர் போனால் 55 பேர் அம்போ. இனிமேல் பொதுக்குழுவில் உள்ள வன்னி மாவட்டத்தில் உள்ள 70 பேர் 55 பேருக்கு அம்போ. கிளிநொச்சி மாவட்டத்தில் 20 பேர் வர வேணும், அதில் 5 பேர் எடுத்தால் 15 பேர் அம்போ. யாழ் மாவட்டத்தில் மட்டும் 55 பேர் இருக்க வேணும், 55 பேர் இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதிகப்படியான தனத்தக உள்ள வன்னி மாவட்டத்தில் 15 பேர் பொதுக்குழுவில் இருந்து கொண்டு 55 பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து பெறப்போயினோம். ஏன்னு சொன்னால் அப்பத்தான் சுத்து மாத்து கூடுதலாச்சுல. எங்களோட வன்னி மக்களை வச்சுக்கொண்டு இந்த சுத்து மாத்துகள் சரி வராதுன்றது அவங்களுக்கு நல்லபடியாக தெரியும். இந்த வளர்ச்சி, வன்னியில் வந்த வளர்ச்சிக்கான முக்கியமான காரணம் மாவை சேனாதிராஜா ஐயா, சேவையர் குலநாயகம் ஐயா, கனக சபாபதி, இவையெல்லாம் இந்த வன்னியில வந்து இந்த தமிழரசு கட்சியை மீண்டும் தலை நிமித்தி கொண்டு வந்தாங்க. அப்ப ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக இந்த பிரதேச ரீதியிலான தொகுதி குழுக்களை உருவாக்கிய பின்னர் எங்கேயோ ஒரு பின்ன மூலையில இருக்கிற தொகுதி குழு என்ற கதையை வச்சுக்கொண்டு அது தேர்தல் தொகுதிக்கு தான் என்ற மாதிரி ஒரு குள்ளத்தனமான வேலையை செய்து இதை செய்யறதுக்கு இருக்கிறாங்க. ஆனா இதுகளைத்தான் ஜனம் கேட்க வேணும். மக்கள் கேட்காட்டிய மறுவேளை தமிழரசு கட்சிக்காரன் மேடையில இருக்க முன்னும் இவங்களை கேள்வி கேட்க வேணும். இவங்களுடைய பொட்டுக்கேடுகள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த பதில் என்று சொல்லி கொண்டிருக்கிறவங்கள்ட இதுகள் கட்டாயம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டிய தேவை இருக்கு. மற்றது தேசிய நீக்கம். இன்றைக்கு இந்த முறையில் ஒரு பக்கம் போது அன்றைக்கு நடந்த மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்காதவர்கள் எல்லாம் தேசியவாதிகள் அல்ல என்றல்லவா அவர்கள் எண்ணங்கள் போய்கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கான கடிதங்கள் நான் எல்லா இடம் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனா ஒன்று செய்திருக்கலாம், சரி சஜித்துக்கு போட்டவனும் போட்டது போட்டுட்டு போகட்டும், சஜித்தோட நின்றவனும் நின்றுட்டு போகட்டும், அரியணையோட நின்றவனும் நின்றுட்டு போகட்டும் என்று கோனாய விட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வலிக்கிறீர்களாக இருந்தால் உங்களது பின்புலம் என்ன என்றதை நாங்கள் கேள்வி கேட்டுத்தானே ஆக வேண்டும். கேள்வி கேட்காமல் உங்களை விட முடியாது. நீங்கள் உங்களோட பாட்டில் எல்லாம் போல் அப்படின்னா உங்களோட அடி மனதில் உள்ளது தேசிய நீக்கம். தேசிய நீக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட நீங்கள் எங்களோட கட்சியிலும் அதை நீக்க பார்க்கிறீர்கள். இந்த கேள்விகளை
கட்டாயம் தமிழரசு கட்சி விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் இவங்களிடம் இந்த பதில் கூட்டங்கள்கிட்ட கேட்க வரும். பதில் கூட்டங்கள் என்ற எல்லாம் பெட்டி பாம்பு, அதுக்குள்ள ஒரு கருணாகரன் நின்று படம் எடுத்து ஆடுது, பதில் பாம்பு பெட்டி பாம்புகள் முழுக்க கீழால நின்று அதுக்கு நாடகம் நடிச்சு கொண்டு இருக்கு. இதுகளை கேட்க துணிவில்லாதவர்கள் எங்களுடைய கட்சியில இருந்து எந்த பிரயோசனம் இல்லை, கட்சி வளராது. முதல்ல இந்த கருணாகங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். இந்த பதில் தலைமையை பெற்றுக்கொண்டவர்கள் கட்டாயம் வெளியேற்றப்பட வேண்டும். வெளியேற்றப்படவில்லை இருந்தால் இந்த தமிழரசு கட்சி எந்த தேர்தலில் சின்ன வெற்றியை பெற்றும் எதுவுமே நடக்க போவதில்லை. இன்றைக்கு யாழ்மண்ணில் அங்கே ஒரு செத்தவாம்பு படம் எடுத்தா இருக்கு. மாவையா தேசிய பட்டியலை கேட்கிறார், அது கொடுக்கலாம. என்னன்னா மாவையாவுக்கு வயது கூடிட்டா, வயது கூட கொடுக்கலாம்னு சொன்னது ஒரு செத்தவாம்பு. ஆனா அந்த செத்தவாம்புக்கு தெரியல தனக்கும் 80க்கு மேல தாண்டிட்டது. அதுவே இப்ப தலைமையை பிடிச்சி 12 வச்சுக்கொண்டு யாழ்ப்பாணம் ஆடுது. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த தேர்தல் முடிய வெட்டியை கட்டி கொண்டு கூட ஊருக்கு போக மாட்டேன். அந்த அளவு படுகோலி என்று சந்திப்பார். துரோகத்தனத்தால் ஒரு தலைவரையே இறப்பு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு கூட்டம். அந்த பதவிக்காக ஒரு சின்ன ஒரு விட்டு கொடுப்பு அந்த கூட்டத்தில் செய்திருந்தால் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சியில் இந்த பிரச்சனைகளும் வந்திருக்காது. மாவையாவை நீங்க இருக்கும் வரை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் நடத்துகிறோம் என்று கேட்டிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. இன்றைக்கு எல்லாத்தையும் உதறி விட்டு தேசிய என்று சொல்லி நின்றவங்களை வெளியேற்றி விட்டு இந்த பொதுக்குழுவில் இருந்து நாங்கள் கட்சியை வளர்த்து கிளை வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்த மரங்களை வெட்டி கிளைகளை வெட்டி எறிந்து விட்டு ஒரு கொஞ்சம் பேர் நின்று கொண்டு அலிபாபாவோட சேர்ந்து 19 திருடர்களும் கட்சியை நடத்த முடியும் என்றால் இது நடக்குமா? நிச்சயமாக அதற்கான பதிலை மக்கள் கொடுப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே வவுனிய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் இதற்கான பதில் கிடைக்கும் என்று சொன்னால், யாழ் மண்ணில இந்த கட்சியை தலைவராக இருந்த மாவை சேனாராஜன் கடைசி காலத்தை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு குறிப்புகளை சொல்லி அவரை ஒரு செயல்பாடற்றவராக காட்ட நினைத்தவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், அவர் இருக்கும் வரை கட்சியை கட்டி காத்தார், உடையவில்லை. நீங்கள் வந்தீர்கள், நீங்களாகவே உடைத்து கொண்டீர்கள். பதில் என்று சொல்லி வந்தீர்கள், உடைத்து கொண்டீர்கள். உங்களது தேவைக்காக தேசிய பட்டியலை திருடி எடுத்து வைத்துக்கொண்டு இன்று நாங்கள் பெரிய கட்சி நடத்துவோம் என்று சொல்ல முடியாது. 400 வாக்கு எடுக்க தகுதியற்ற ஒருவன் தலைமை தாங்கி ஒரு பிரதேச குழுவை கொண்டு சென்றால், பிரதேச தேர்தலை எதிர்கொண்டால் வவுனியாவில் என்ன கிடைக்கும்? வவுனியாவில் என்ன கிடைக்கும்? நிச்சயமாக அதுக்கான பதில் கிடைக்கும். எனவே இவர்கள் நிச்சயமாக இங்கிருந்து ஒதுக்கப்பட்டே ஆவார்கள். இதான் நடக்கும். முல்லைத்தீவு எடுத்தா, முல்லைத்தீவில் இருக்கிற இந்த பிரதேச குழு பிரதேச சபையில் இருக்கிறார்கள் உண்மையா தேசியவாதிகளாகத்தான் நாங்கள் நினைத்திருந்தோம். சரிதானே? தேசியவாதிகளாக நினைத்திருந்தோம். ஓகே, அவர்கள் கேட்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தோம். முல்லைத்தீவில் கட்சி வளர்த்த மாவையா என்ற படத்தை போட்டிருக்கலாம், அல்லது கட்சியின் எங்களோட பெருந்தலைவராகவும் எங்களை கட்சியை வளர்த்திய சம்பந்தனையா என்ற படத்தை போட்டிருக்கலாம், அல்லது இந்த ஜென்னாயம் ஐயா என்ற படத்தை போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இயக்கத்தாலேயே களவெடுத்த கள்ளனண்டு கலைச்சி விட்டு 2010ஆம் ஆண்டு போனவன அது பரவாயில்ல, போய் அது அரசியல் நடத்தட்டும், அதுல எந்த சிக்கலும் இல்லை. ரெண்டு போன ஒரு ஆளை ஒரு சங்கத்தில இருந்து பணத்தை கொள்ளையடிச்சா, பகிரங்கமா கொள்ளையடிச்சா ஒருத்தட்ட படத்தை போட்டு தேர்தல் கேட்டா இப்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவங்க வெல்ல போறாங்க. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இப்படி இவங்க வெல்ல முடியும். அப்ப முல்லைத்தீவு மாவட்டமும் கவுண்டு போற நிலைமை தான் இன்றைக்கு இங்க இருக்கு. அல்லது அவையிலே அதை பற்றி பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவையும் அவைகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல வேணும் உங்களுக்கு. இந்த இதுல கால சந்தர்ப்பம் வந்தா பரிசீலிப்போம். இதான் நோக்கம். உங்களுக்கு நோக்கம் முழுக்க அமைச்சு பதவி, தேசிய பட்டியல், இதுவெல்லாம் நோக்கம். மக்களை எப்படி வழிநடத்தி எங்களுக்கு நடந்த அழிவுகளை வெளியில சொல்றதுக்கு இன்றைக்கு சந்தர்ப்பம் இல்லை, சொல்ற காக்கலம் இல்லை. வன்னியில் எப்படி நாங்கள் கொல்லப்பட்டோம், கொலை செய்யப்பட்டோம் என்ற விஷயங்களை நாங்கள் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடின ஒரு இனம். இன்றைக்கு ஜேபியும் அதே ஆயுதம் ஏந்தி போராடி
அழிவை சந்திச்சு இன்றைக்கு மீண்டும் ஒரு இடத்துல வந்து நிக்கிற இனம் வந்து நிக்கிற அதெல்லாம் ஜேவிபியில இருக்கிறாங்க. அப்ப எங்களை நாங்கள் ஒன்றுமே கிடைக்காது என்று நாங்க முடிவெடுத்து போட்டு அமைச்சு பதவிக்கு போய் பின்னால போட்டு இப்படியான செயல்பாடுல இருக்கிறவர் எப்படி இன்றைக்கு தேசிய கட்சிகளுக்கு வாக்கு போடா என்று சொல்ல முடியும்? அப்படி சொல்லுவதற்கு எந்த நியாயம் இருக்கு? இதை வச்சு இது உங்களுக்கு உரியது, பார்க்கலாம். முதுமையில் உள்ள ரா சம்பந்தன் எம்பி பதவியை துறக்க வேண்டும். சம்பந்தன் ஐயா தன்னிட்ட பதவிய தலைவர் பதவியை தருவார் என்று சொல்லி நினைச்ச ஆக்கள் சரிதானே? இதான் பாருங்க, சம்பந்தன் ஐயாவை தனக்கு பதவி தருவாருன்னு நினைச்சு கொண்டிருந்த கிடைக்காது என்றது தெரிஞ்ச உடனே அவரை உடனே வெளியேற்றுவதற்கு இவர் கதைக்கிறார். அப்ப இவர் கட்சியில இது நான் கதைக்க இல்லை, அவரே கதைச்சது. இதுல எவிடன்ஸோட கிடக்கு. அல்லது அவன்கிட்ட தான் போய் கேட்கணும், பேப்பர்காரன்கிட்ட போய் இது நீ ஏண்டா போட்ட, நீ எந்த படத்தை சரியா? அப்ப ஒரு முதுமையில இருக்கிற ஒரு மனுஷனை அந்த கட்சியில இருந்த தலைவரை இப்படி சொன்னா நாளைக்கு எப்படி எங்கட மக்கள் தமிழரசு கட்சிக்கு பின்னால விசுவாசம் அவர்? அல்லது இதுக்கு நீ மத்திய குழுவில் பெர்மிஷன் எடுத்தியா? இன்றைக்கு எத்தனை பேருக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க? பெர்மிஷன் எடுத்தா நீங்க வந்தீங்க. அப்ப உங்களும் மத்திய குழுவில் இந்த இதுகளுக்கு பெர்மிஷன் நடவடிக்கை எடுத்தாலே நீங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் 100 வருஷம் மரண தண்டனை தான் இருக்கு. புலிகளின் பலவந்த ஆட்சேர்ப்பையும் அரசு விசாரிக்க வேண்டும். காட்டி கொடுக்குறானோ இல்லையோ, காட்டி கொடுக்கும் ஒருவன், எங்கட இனத்தை காட்டி கொடுக்கும் ஒருவன். புலி பலவந்தமா ஆட்சேபிச்சோ இல்லையோன்றது அது எங்கட இனத்தோட சேர்ந்த விஷயம். அதை கொண்டு வாயை திறந்து கதைக்கிறதுக்கு எங்கட அரசியல்வாதிகள் யாருமே தயாரில்லை. ஆனா அவங்க தங்களோட உயிரையும் கொடுத்துத்தான் போராடினவங்க. ஆக்களை சேர்த்து போட்டு தாங்கள் சாகாம இருக்கையில் ஒட்டுமொத்தமா தங்களோட குடும்பத்தோடய இறந்துருக்காங்க இன்றைக்கு. அதான் நடந்துட்டு. அப்ப அப்படி இருக்கைக்குள்ள நீங்கள் எங்களை காட்டி கொடுக்குற வேலை செய்யறோம். உங்களுக்கு பின்னால எப்படி தமிழரசு கட்சி பயணிக்க முடியும்? தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் அரசு கட்சி இப்படியானவர்களின் பின்னால் எப்படி பயணிக்க முடியும்? சமஷ்டி தீவு எனக்கு வேண்டாம். இது போய் எங்க சொல்றார்? தினக்குரல்ல வந்தது. இது போய் அங்க காலியில சொல்ற, நானும் கேட்டேன். கிளீனா சொல்றார் அவர், அதுல சிங்களத்திலே சொல்றார். அப்பட்ட மேம சமஷ்டி ஒண்ணு சமஷ்டிக்கு அவர் என்ன சொன்னது? அதுல என்ன இங்கிலீஷ் சொன்னோம், அது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப நீ அங்க அது தேவையில்லைன்ற, ஆனா இங்க உதறி கதைக்கிறீங்க. சமஷ்டி கட்சி சமஷ்டி தானங்கட என்ன பொய் நாடகங்கள்? நீங்க கதைக்காமலே விட்டாலே சமஷ்டியோட தான் நிற்கும், தமிழரசு கட்சியோட நிற்கும். உங்களோட வாயை மூடிட்டு நீங்க உங்களோட இடத்துக்கு போனா தமிழரசு கட்சி தண்டவாள வெல்லும். புலிகளின் இனச்சுத்திரையை பற்றி வெட்டி தனகுனிய வேணும். நீ அங்க சிங்கள பக்கத்தான் இருந்த, நீ அங்க போய் குனிஞ்சிட்டு என்னத்துக்கு இங்க குனிகிற எங்கட இடத்துல? இது நாங்கள் போராடின மண், நாங்கள்லாம் இங்க நின்ற, நாங்கள் தான் சொல்ல வேணும். அப்படி சொல்ற இருந்தா நான் அங்க நின்ற. நான் முஸ்லீம்களுக்கு ஒரு இனச்சுத்திகரிப்பும் ஒருத்தர் ஏழு யாழ்ப்பாணத்தில் அனுப்பினது உண்மை. ஆனா முஸ்லீம்கள் யாழ்ப்பாணத்துல இருந்திருந்தால் தமிழினம் சந்திச்ச அதை விட மோசமான அழிவை முஸ்லீம்கள் சந்திச்சிருப்பார்கள். எனவே முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தான் அது எடுக்கப்பட்டது என்பது முஸ்லீம்களுக்கு தெரியும். அவங்க இங்கால வந்தாங்க, இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, எந்தவித அழிவும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தா இந்த அழிவுகள் எல்லாம் நடந்திருக்கும். இதை போய் இவர் சொல்றதுக்கு இவருக்கு என்ன அதிக அருகதை இருக்கு? ஆயுத போராட்டம் மம பிலிகண்ண உங்களை பிலிகண்ட சொல்லி கேட்டுனாங்களோ? நாங்கள் இல்ல கேட்டு உங்களை இந்த ஆயுத போராட்டத்தை பிலிகண்ட சொல்லி நாங்க கேட்டுனாங்க. மம பிலிகண்ண அவர் சொல்றேன், மாமா யாப்பனம் எங்கியுவா கொழும்பு எங்கியுவா, நீங்க எங்க என்ன போய் சொல்லிட்டு போப்பா. எங்கட இனத்தை அழிக்கிறதுக்கும் எங்கட இன போராட்டத்தை அழிக்கிறதுக்கும் எங்கட தமிழரசு கட்சியை அழிக்கிறதுக்கும் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிற இந்த மாதிரி கூட்டங்களை வச்சுக்கொண்டு இந்த கட்சியை ஒருபடுத்தாது. இந்த மாவையா சொன்னது, சுமந்திரன் வெளியிட்ட கருத்துக்கள் கூட்டமைப்பு நிலைப்பாடு இல்லை. ஒரு ஒரு ஊடக அறிவிப்பாளருக்கு தெரிய வேணும், கட்சி ஏற்றுக்கொண்ட கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல முடியும். இதுகள்லாம் தமிழரசு கட்சி அழிவுக்கு காரணமான நிகழ்வுகள் ஒவ்வொன்றா இதுகள் தான்.
இதன் மூலம்தான் தமிழரசு கட்சி அழிவை சந்திச்சது இன்றைக்கு. இந்த அதை பற்றியே தான் அடைக்கல் நான் சொல்லியிருக்கிறேன். ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் சுமந்திரன் கருத்து மன்னிக்க முடியாத தவறு. ஓகே, அதை அவர் சொன்னா சரி. ஆயுத போராட்டத்தை பற்றி கதைக்கிறதுக்கு கொழும்புல நின்றவனுக்கு என்ன இருக்குது இருக்கு, அது வேணுமெண்டா அடைக்கலான்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஓகே, அவர் போராடினாக்கள் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு வேற பக்கத்து போயிட்டாங்கன்னு ஏதாவது ஒன்றை சொல்லி போட்டு போய்க்கலாம். இவருக்கு என்ன இருக்குது இருக்கு? இல்லை, சரிதானே? இப்ப தமிழரசு கட்சி வந்து ஒரு தேசிய கட்சியோட சேர்ந்து தேர்தலுக்கு இப்படி நோட்டீஸ் அடிக்குது. ராசாணிக்கு நடிக்கிறார். அவருக்கு அது கூச்சம் இல்லை, ஏனென்றா அவர் அதுக்குள்ள நின்று வந்தால் தானே. அப்ப அவருக்கு அது கூச்சமே இல்லை. அவர் தமிழரசு கட்சி இது உண்மையா ஊடகத்துல கிடந்தது, உண்மையா இது இவர் அடிச்சாரா அல்லது யாரும் ஊடகத்தில் இப்படி பிள்ளையா போட்டாங்களா என்றதை பற்றி தெரியல. ஆனா நோட்டீஸ் அடிச்சு வந்தது இல்லைன்னு சொன்னவங்க சொன்ன அப்படி ஒரு கருத்து இருந்தது. அது செய்யாம விட்டுருந்தா எனக்கு தெரியல. ஆனா இப்படி ஒரு அது வேற விஷயம். இப்படி ஒரு தேசிய கட்சியோட நீங்கள் கூட்டு சேர்ந்து நோட்டீஸ் அடிச்சு ஊருக்கா போயிட்டு இப்ப வந்து தேசிய கட்சிக்கு வாக்கு போடாது என்று சொல்றதுக்கு எந்த நியாயங்கள் இருக்க போகும்? அப்ப இதெல்லாம் நின்றைய நிலப்பாடுகள். எனவே என்னை பொறுத்தவரை இவர்கள் இந்த சுத்துமாத்து செய்யும் இந்த அலிபாபாவும் அவருடன் சேர்ந்த திருடர்களும் திருந்த வேண்டும். அலிபாபாவை ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும். இல்லையாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சியின் வெற்றிகள் அனைத்தும் தவிடுபடியாக போய் முடியும்.